இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே நாங்கள் இறைவனோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று நாங்கள் பொது காலத்தின் 13வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 13வது வாரத்தின் முதல் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உறுதியான விசுவாச வாழ்க்கையோடு இறைவனோடு பயணமாக வேண்டும். உறுதியான விசுவாச வாழ்க்கையோடு இறைவனோடு பயணமாக வேண்டும் என்ற செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார். ஆழமான விசுவாசத்தோடு நாங்கள் பயணமாக வேண்டும் என்பதைத்தான் ஒரு நற்செய்தி வாசகம் எமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றது. 2 நிகழ்வுகளிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய புதுமைகளை ஆற்றுகின்றார், வெளிப்படுத்துகின்றார், குணமாக்குதலை கொடுக்கின்றார், உயிர்ப்பிக்கின்றார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான ஜாயிருடைய மகளை ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழ செய்கின்றார். இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணை குணம் ஆக்குகின்றார். இந்த 2 நிகழ்வுகளுமே இவருடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. நாங்களும் உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை திடப்படுத்தி, எங்களை உறுதிப்படுத்தி, நாங்கள் கேட்பவற்றை, நாங்கள் விரும்புபவற்றை, உடல் நோய்களிலிருந்தும் உள்ளத்து நோய்களிலிருந்தும் எங்களை குணமாக்குபவராகவும் பெற்றுத்தருபவராகவும் இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு, நான் தொட்டால் குணமடைவேன், இயேசுவினுடைய ஆடையை தொட்டால் குணமடைவேன் என்ற அந்த இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணிற்கு ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தைகள், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் நீ போய் நலமாய் இரு. இங்கு 3 விடயங்களை ஆண்டவர் அந்த பெண்ணிற்கு உணர்த்தி நிற்கின்றார். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாய் இரு. இந்த 3 செய்திகளையும் ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எங்களுக்கு தருகின்றார். நம்பிக்கை எங்களை குணமாக்குகிறது, அமைதியுடன் இருப்போம், நோய் நீங்கி நலமாய் இருப்போம். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவரோடு நாங்கள் பயணமாக வேண்டும். யாயிர், தொழுகை கூட தலைவர்களில் ஒருவன், ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, எண்ணி பார்க்கின்ற பொழுது, நாங்களும் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். பல வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் நோய்களோடும் நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது அவருடைய குணமாக்கும் கரங்களினால் எங்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். வல்லமை மிக்க கரங்களினால் எங்களை தொட்டு எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்குகின்றார். எங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்கி நிறைவை கொடுப்பவராக ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாங்கள் இறைவனோடு பயணமாக ஆயத்தமாகுவோம். குறைகள் நீங்கி நிறைகளோடு நாங்கள் வாழவும், நிறைவுள்ளவர்களாக நாங்கள் வாழவும், நோய்கள் நீங்கி நலமாக நாங்கள் வாழவும், எங்களுடைய பாவ வாழ்க்கையிலே இறந்து மீண்டும் புத்துயிர் பெற்ற புதிய வாழ்க்கையோடு ஆண்டவரோடு உயிர் பெற்றவர்களாக ஆண்டவரோடு நாங்கள் பயணமாக ஆயத்தமாக வேண்டும். விசுவாச வாழ்க்கையின் மூலம் எங்களோடு வாழ்பவர்களையும் விசுவாசத்திற்குள் இட்டு செல்ல வேண்டும். ஆழமான விசுவாச வாழ்க்கைக்குள் எங்களோடு வாழ்பவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். விசுவாசம் இதுதான். ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் எல்லாம் செய்து முடிப்பார். ஏனென்றால் அக்கமும் பக்கமும் முன்னுக்கும் பின்னுக்கும் எங்களை பார்த்து எங்களோடு பயணம் செய்து கொண்டிருப்பவர் ஆண்டவராகிய கிறிஸ்து. இதனை நாங்கள் மனதில் நிறுத்தி இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல தயாராகுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.